ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நேரம் பைத்தானில் நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அந்த படித்த கான்செப்ட்லேருந்து சில கேள்விகளை கேட்டு அதை நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று என்ன கொடுத்துருக்கேன்னா, கெட் இன்புட் ஃபார் வேரியபிள் நேம் அண்ட் ஏஜ் தென் பிரிண்ட் இட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அதாவது நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள், ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள், இது ரெண்டுத்தையும் இன்புட்டாக வாங்கி அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம். சாம்பிளான அவுட்புட் மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அண்ட் மை ஏஜ் இஸ் 27 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாம்பிள் அவுட்புட்டையும் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்டு ஐடிஎல்இ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நியூ ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ். இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத எடுத்துக்கலாம். கெட் இன்புட் ஃபார் வேரியபிள் நேம் ஏஜ் அண்ட் பிரிண்ட். நேம்னு ஒரு வேரியபிள் அண்ட் ஏஜ்னு ஒரு வேரியபிள், ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், அதுக்கப்புறம் ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் வந்து நம்பரில் தான் இருக்குன்றதுக்காக இன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், கேஸ்டிங்கில் படிச்சிருக்கோம். ஸோ இதை போட்டுட்டு பிரிண்ட்டில் நேம் இஸ், பிரிண்ட்டில் மை நேம் இஸ் அப்படின்றத டபுள் கோட்ஸில் கொடுத்தேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். கமா நம்ம நேம் அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னா, இந்த நேமில் நம்ம என்ன இன்புட் வாங்குகிறோமோ அது வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் மை ஏஜ் இஸ் கமா ஏஜ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண உடனே இப்போ வெயிட் பண்ணுது. நேம் வந்து விஜய் விக்னேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 27 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அண்ட் மை ஏஜ் இஸ் 27. ஆக்சுவலாக என்ன நான் கொஸ்டினில் கேட்டிருந்தனோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கெட் த இன்புட் ஃபார் வேரியபிள் நேம் ஏஜ் அண்ட் அட்ரஸ். கூட அட்ரஸை கேட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதே ஃபங்க்ஷனில் நம்ம மூணாவதாக ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கொடுத்து விட்டால் போதும். ஸோ இப்போ கீழே பிரிண்ட்டில் மை அட்ரஸ் இஸ் கமா அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா விஜய் 27, அட்ரஸ் வந்து திருவண்ணாமலை. இப்போ இங்கே பாருங்கள், மை நேம் இஸ் விஜய், மை ஏஜ் இஸ் 27, மை அட்ரஸ் இஸ் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுத்தையும் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ முன்ன விட கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது. என்னென்னா, இங்கே கெட் இன்டீஜர் இன்புட் ஃபார் வேரியபிள்ஸ் ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஒரு வேரியபிளும், பின்னு ஒரு வேரியபிளும், சின்னு ஒரு வேரியபிளும் வாங்கிக்கோ, அது எல்லாமே இன்டீஜரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, மல்டிப்ளை ஆல் 3 வேரியபிள்ஸ் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு சொல்லிட்டு கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 3 வேல்யூஸும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு ஆட் பண்ணி வச்சுக்கணும். டிவைட் த மல்டிபிள் வேல்யூ பை ஆடட் வேல்யூ. இதை வந்து நியூமரேட்டர்லையும் இதை டினாமினேட்டர்லையும் போட்டு ஸோ அதை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், பி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போது நான் டி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்டு இ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கடைசி லைனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ டிவைட் த மல்டிபிள் வேல்யூஸ் பை த ஆடட் வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பிரிண்ட்டில் நான் டி டிவைடட் பை இ அப்படின்னு போட்டேன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். 10, 20, 30 இதை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 100 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இன்னொரு முறையும் நம்ம வேறு ஒரு வேல்யூ வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்.
இது சரியாக தான் வந்திருக்கா அப்படின்னு. இங்கே பாருங்கள் 1 2 3ன்னு போட்டால் 1.0 ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மல்டிப்புள் டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து உள்ள இன்புட்டாக எடுத்துகிட்டு வந்து ஸோ அங்கேருந்து நம்ம வேலை பார்க்க முடியும். அண்ட் கடைசியாக 4வது கொஸ்டின், இதை நீங்களே பண்ணி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இதை மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம், நீங்கள் வித்தவுட் ப்ராக்டிஸ் கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பைத்தான் ரொம்பவே ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெட் இன்புட் ஃபார் வேரியபிள் நேம் ஸ்கோர் அண்ட் டிபார்ட்மெண்ட், 3 வேரியபிளை கேட்க சொல்லியிருக்காங்க. நேம் ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. கெட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100, 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத இன்புட்டாக வாங்கு, அந்த ஸ்கோரை வந்து டிவைடட் பை 10ஆல் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாம்பிள் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் ஸ்கோர் டிபார்ட்மெண்ட்டை வந்து இப்போ நம்ம இன்புட்டாக வாங்கலாம். நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸ்கோர் ஈக்குவல் டு இன்டீஜரில் தான் நம்ம வாங்க போகிறோம். இன்புட் ஆஃப் நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் லைனில் நேமை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிரிண்ட்டில் நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கு முன்னாடி இப்படி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கோரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்கோரோட வேல்யூ டிவைடட் பை 10 கமா, இப்போ ஸ்கோருக்கு நான் வேல்யூ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டில் இப்படின்னு போட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது நான் ரன் பண்ண போகிறேன். கமாவை மிஸ் பண்ணிட்டேன் தான், அதனால் எரர் வந்திருக்கு. நேம் வந்து விஜய், ஸ்கோர் வந்து 81, நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர். இப்போ நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஆன்சரும் வந்துடுச்சு. ஸோ 8.1 டிவைடட் பை 10 அப்படின்ற மாதிரியும் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான விஷயந்தான் பைத்தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பைத்தான் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப் டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.